என் அன்பு தங்கமே, இன்று இந்த வராகி உனக்கு தருகின்ற இந்த பஞ்சமி வாக்கானது உனக்கு மட்டுமே சொந்தமானது. என் மீது அன்பு கொண்ட நான் யார் மீது அன்பு கொள்கின்றேனோ அவர்களால் மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு வாக்கு இந்த வளர்பிறை பஞ்சமியில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அவ்வளவு எளிதாகவெல்லாம் அம்மாவின் வாக்கினை தாண்டி நீ சென்று விட மாட்டாய். அது உன்னால் முடியாத ஒரு காரியம். உன் தாயானவள் உன்னை தேடி வரும் பொழுது அதை என் பிள்ளை நிச்சயமாக நீ கேட்காமல் செல்ல மாட்டாய் என்பதை நான் நன்கு அறிவேன். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்னவென்று நிச்சயமாக உனக்கே ஒரு நாள் தெரிய வரும். அப்பொழுது இந்த அம்மா நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி கொடுத்திருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதை நினைத்து வருந்திய உன் மனது இனிமேல் இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்ற சந்தோஷத்தை நினைத்து மனமகிழ்ச்சி அடையப் போகின்றது. என் பிள்ளையை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் உனக்கு வந்தது. எல்லாவற்றையும் கடந்து வாழ என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் சில பிரச்சனைகள் உன் மனதிற்குள் மிகுதியான குழப்பத்தை கொடுத்தது. என் பிள்ளையே, கடந்த கால வாழ்க்கை முடிந்து போனது. அதை நினைத்து நினைத்து நீ வருந்தாதே. உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை என்னவாக இருக்கின்றது? ஒருவேளை இதில் பிரச்சனைகள் இருந்தால் கூட எப்படி அதனை சரி செய்து நல்ல வழிக்கு கொண்டு வருவது என்பதனை பற்றிதான் என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டுமே தவிர மாறாக தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் நீ யோசித்து உனக்கான நல்ல நேரத்தை நீ இழக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ இழக்கக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உனக்கு அது சரிப்பட்டு வராது. உன் வாழ்க்கைக்கு அது தேவையில்லாதது என்பதனால் தானே அது உன்னை விட்டு சென்றிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ மீண்டும் மீண்டும் அதை பற்றியே நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாமா? அது எப்படி நியாயமாகும்? அம்மா உன்னோடு பேச வருவதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றாய்? உன்னை காண வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு என்ன காரணம்? நான் சொல்கின்ற காரணமும் நீ நினைக்கின்ற காரணமும் சரியாக இருந்தால் நீ இந்த வராகியின் அன்பினை பெற்ற குழந்தை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா உனக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்க வரவில்லை. அதுபோல நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உடனடியாக உன் கைகளில் ஒப்படைக்கவும் நான் வரவில்லை. இதற்கெல்லாம் வராதவள் எதற்கு என்னை காண வருகிறாய் என்றுதானே யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, வாழ்க்கை என்னவென்பது முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டது எல்லாம் நாம் எதுவும் செய்யாமல் உடனடியாக கிடைத்துவிடும் என்றால் இங்கே உனக்கு என்ன வேலைக்காக படைக்கப்பட்டிருக்கின்றாய்? நீ இந்த வாழ்க்கை அத்தனை கஷ்டங்களையும் போராட்டங்களையும் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் உனக்கு கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் அனுபவித்து இந்த வாழ்க்கை என்னவென்று தெரிந்துதான் நீ வாழ வேண்டும். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்பதனை உணர்ந்து போராட்டத்தோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எதையுமே சர்வசாதாரணமாக நீ நினைத்து விடக்கூடாது. உனக்கென்று நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் கிடைத்தால் போதும் என்று பெற்றுக்கொள்ள முடியாது. அம்மா இதற்கெல்லாம் வரவில்லை. என் பிள்ளையே, நீ நினைத்த விஷயம் உனக்கு கிடைக்கும் என்கின்ற தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுப்பதற்காக வருகின்றேன். நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற ஒரு உறுதியை உனக்கு தர வருகின்றேன். நான் கொடுக்கின்ற உத்திரவாதத்தினால் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று நீ நினைக்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் கொண்டு வந்து விடுவாய். யாரும் இல்லை, நமக்கு துணை ஏதும் இல்லை என்று எண்ணி நீ வருந்துகின்ற நேரம் உனக்காக ஒருவர் இருக்கின்றார். அது இந்த வராகி என்று உனக்கு நான் உணர்த்துகின்றேன் அல்லவா?
உனக்காக அம்மா எப்பொழுதும் இருந்து உன்னை வாழ வைப்பேன் என்று உன்னிடத்தில் வாக்குறுதி கொடுக்கின்றேன் அல்லவா? அது போதாதா? இதைவிட வேறு எதற்காக நான் உன்னிடத்தில் வர வேண்டும்? என் பிள்ளையே, முயற்சி எப்பொழுதும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சிக்கான வெற்றி எப்பொழுதும் நான் உனக்கு கொடுப்பேன். இந்த முயற்சியில் இருந்து ஒரு நாளும் என் பிள்ளை நீ பின்வாங்கிவிடக் கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரிவர புரிந்து கொண்டு, உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு, எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கைக்கு என் பிள்ளை உன்னை நீ தயார்படுத்தி இருக்க வேண்டும். வராகி நமக்காக இருக்கின்றாள். நம் வாழ்க்கையை அவள் நம்மிடத்தில் ஒப்படைக்கின்றாள். நமக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் அவளை என்று யாரும் நமக்கு இல்லை. எப்பொழுதும் அம்மா உனக்கு நிம்மதியை கொடுப்பாள். உன் துன்பத்திற்கு உனக்கு துணை நிற்பாள் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நான் எப்பொழுதும் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா சந்தோஷங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைத்து என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். அம்மா இருப்பதை எண்ணி சந்தோஷமடைய வேண்டும். நான் எந்த காலகட்டத்திலும் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டு விடுவது கிடையாது. தாயானவள் தாய் அன்போடு உன்னை எப்பொழுதுமே அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றேன். நான் தேடி வருகின்ற நேரம் உனக்குள் இருக்கின்ற தயக்கங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் சரி செய்து கொடுக்க செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் நான் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வம் நமக்கு துணை இருக்கின்றது என்பதற்காக நாம் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்க முடியாது. நம் வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் கடந்துவிட்டு எல்லாவற்றையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை அடைய நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சந்தர்ப்பங்கள், இந்த சந்தோஷங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு நிச்சயமான மன உறுதியை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று எது வந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுது எல்லாம் என் பிள்ளையின் மனது வேதனையை சந்தித்ததோ, எப்பொழுது எல்லாம் என் குழந்தையின் மனது இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தியதோ, அப்பொழுது எல்லாம் அம்மா உனக்கு கை கொடுத்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை உனக்கு நல்லதொரு சூழ்நிலையை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை எதையும் கைவிட்டு விடாதே. உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை அம்மா நிச்சயமாக சரி செய்து கொடுப்பேன். என் மீது நீ கொண்ட நம்பிக்கைக்கு ஒரு நாளும் களங்கம் விளைவிக்கும் விதமாக அம்மா நடந்து கொள்ள மாட்டேன். நீ இந்த நாள் இந்த நொடி உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் உனக்கானதாக மாற்றிவிட நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. அம்மா உன்னை காண வருவது உனக்காக மட்டும்தான், உன் வாழ்க்கைக்காக மட்டும்தான். நீ அதன் எப்பொழுதும் சரியாகவும் நேர்மையாகவும் இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இவை எல்லாமுமே உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு சந்தோஷங்கள் தொடர்ச்சியாக வரவில்லை என்றாலும் நிச்சயமாக உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஒவ்வொன்றாக உன்னை பின்தொடர்ந்து வரும். எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ அப்பொழுது அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீ முயற்சிகள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீ என் மீது கொண்ட அன்பினால் எனக்காக செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்காக செய்கின்ற எந்த ஒரு நன்மைகளுமே உன் வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
இனி வருகின்ற நாட்கள் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை புரிந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு. வராகியின் பஞ்சமி வாக்கு உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.